ஹாய் எவ்ரிஒன். வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, பிப்ரவரி 2024 ரீவேல்யூஷன் பத்தி தாங்க. ஓகே. அதுலயும் பர்ட்டிகுலரா நம்ம வந்து பார்த்தோம்னா, பேப்பர் எப்படி வந்து நாமளே வேல்யூவேட் பண்றது அப்டின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். பிப்ரவரி 2024 ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணியிருந்தவர்களுக்கு பேப்பர் காப்பி வந்து வந்துருச்சு. ஸோ அத எப்படி டவுன்லோட் பண்றது? ரீவேல்யூஷன் எப்ப அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அத பார்க்காதவங்க ஒரு வாட்டி வந்து பாருங்க. சரிங்களா? இப்ப இந்த வீடியோல வந்திருக்கிற பேப்பர், இல்லன்னா நீங்க டவுன்லோட் பண்ணியிருக்கிற பேப்பர், அத பார்க்குறப்போ உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கும், ஷாக்கிங்கா இருக்கும். இது என்னன்னே புரியலையே நமக்கு அப்டின்ற மாரி இருக்கும். அது எதனாலன்னா, அவங்க எப்படி வேல்யூவேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அத புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணாதீங்க. அவங்க என்ன மார்க் போட்டிருக்காங்களோ அது அப்படியே இருக்கட்டும். நாம ஒரு வாட்டி என்ன பண்ணலாம் அப்டின்னா, அத வேல்யூவேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. அந்த வேல்யூவேட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியணும். என்னென்ன மிஸ்டேக்ஸ்க்குலாம் எவ்வளோ மார்க் வந்து பிடிப்பாங்க? பாஸ் மார்க் எவ்வளோ? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு வந்து தெரியணும். அதெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் அந்த வீடியோட லிங்க் நான் வந்து ஷேர் பண்றேன். அதையுமே ஒரு வாட்டி வந்து பார்த்துருங்க. இந்த நாலேட்ஜ் இருந்துச்சுனா மட்டும் தான், அவங்க எப்படி கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கு வந்து புரியும். சரிங்களா? அதுக்கப்புறமா, இப்ப அவங்க நம்ம பேப்பர் பார்க்குறப்ப அவங்க ஃபுல்லா எக்ஸ்ஆவோ இல்லன்னா ஸ்லாஷாவோ போட்டிருப்பாங்க. அதே மாரி அங்கங்க முட்ட முட்டையா போட்டுட்டு ஒரு மாரி அத பார்க்கறதுக்கே டென்ஷனா இருக்கும். ஓகே. நீங்க அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா? நீங்க என்ன எழுதியிருக்கீங்களோ, அத வந்து நான் சொல்ற மாரி எழுதி, கம்பேர் பண்ணி எவ்வளோ 1 மார்க் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஹால்ஃப் மார்க் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் பாஸ் மார்க் எவ்வளோன்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ரிவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமா, வேண்டாமான்றத முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, கொஸ்டின் பேப்பர பார்த்து ஓகே. கொஸ்டின் பேப்பருமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இது செக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஒரு சென்டென்ஸா தமிழோ, இங்கிலீஷோ ஒரு சென்டென்ஸா எழுதிருங்க. கொஸ்டின் பேப்பர பார்த்துட்டு ஒரு சென்டென்ஸா எழுதிருங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் சீனியர்த வந்து எடுத்திருக்கேன். ஓகே. இனாகரேட்டிங் தி ட்ரேட் ஃபேர் இன் சென்னை, தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு செட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ஒரு பேசேஜ் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு சென்டென்ஸ் நான் வந்து எடுத்து எழுதியிருக்கேன். இந்த சென்டென்ஸ்க்கு நீங்க என்ன எழுதியிருக்கீங்க? ஓகே. கொஸ்டின் பேப்பர்ல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு நீங்க என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்றத அப்படியே கீழ எழுதுங்க. நீங்க எதெல்லாம் மாத்தி எழுதியிருக்கீங்களோ, அதெல்லாம் வந்து வேற கலர்ல கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இப்ப ரெட் கலர்ல நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இனாகரேட்டிங் தி ட்ரேட் ஃபேர் இன் சென்னை, தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு செட் அப்படின்றது தான் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அவங்க டிக்டேஷன் குடுத்தது. ஆனா, நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, இனாகரேட்டிங் தி கிரேட் ஃபேர் இன் சென்னை, தி ஹானரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்னு பாருங்க. இனாகரேட்டிங்க்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். அப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்னா ஆஃப் மார்க். கிரேட் ஃபேர், ட்ரேட் ஃபேர்ன்னு எழுதுறதுக்கு கிரேட் ஃபேர்ன்னு எழுதியிருக்கேன். அப்ப ஒரு மார்க். இன் சென்னை கரெக்ட்டா இருக்கு. தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் எழுதுறதுக்கு நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ன்னு எழுதிட்டேன். இதுக்கு 1 மார்க். ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு செட்ன்னு எழுதுறதுக்கு நான் வந்து ஸ்டேட்ன்னு எழுதியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? எதெதெல்லாம் 1 மார்க், எதெதெல்லாம் 1 மார்க், எது 1/2 மார்க்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு தெரியணும். அது தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு, அத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கரெக்ஷன் இந்த மாரி கரெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க. எதுக்கெல்லாம் 1/2 மார்க், எதுக்கெல்லாம் 1 மார்க்ன்னு சொல்லிட்டு, நீங்க தனியா இப்ப நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த மாரி ஒரு சென்டென்ஸா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸா இந்த மாரி எழுதிட்டு, நீங்க என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறமா நீங்க கரெக்ஷன் பண்ணுங்க. அப்படி கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, ஒரு சென்டென்ஸா இந்த ஸ்பீட் ஃபுல்லா பண்ணணும். இது கொஞ்சம் டைம் ஆகும். இருந்தாலும் பண்ணுங்க. அந்த மிஸ்டேக்ஸ்லாம் அப்பதான் மைண்ட்ல வந்து நிக்கும். ஓகே. லாஸ்ட்டா டோட்டல் மிஸ்டேக்ஸ் எத்தன பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தனியா எழுதுங்க. 1 மார்க் மிஸ்டேக்ஸ் எத்தன பண்ணியிருக்கீங்க? ஹால்ஃப் மார்க் மிஸ்டேக்ஸ் எத்தன பண்ணியிருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, தனியா வந்து எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறமா பாஸ் மார்க் கூட அத வந்து செக் பண்ணி பாருங்க. பாஸ் மார்க் வரா மாரி இருக்கு. அதாவது பாஸ் மார்க்குக்கு நான் இன்னும் ஒரு 1லேருந்து 5 மார்க் போட்டா நான் வந்து பாஸ் ஆயிருவேன் அப்படின்றவங்க மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுங்க. மத்தவங்க அப்ளை பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா, ரீவேல்யூஷன் அப்ளை பண்றதுக்கு அமௌண்ட் அதிகம். 500 கேட்பாங்க. ஓகே. நீங்களே அப்ளை பண்றீங்கன்னா. சரிங்களா? அதனால வந்து ப்ராப்பரா பொறுமையா செக் பண்ணிட்டு, ஒரு நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், ஏன் இந்த மாரியான மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்த எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாம் விட்டுருங்க முடிஞ்சு போச்சு. அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நாம அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாம வந்து இருப்போம். ஓகேங்களா? நீங்க இதையே வீட்ல மாடல் டெஸ்ட் பண்றீங்கன்னா, இதே மெத்தட் கூட நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. நாம கரெக்ட்டானத எழுதிட்டு, தப்பானதுன்னு சொல்லிட்டு எழுதுறப்ப, அது நம்ம மைண்டுக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆயிரும் அந்த வார்த்தைகள்லாம்.
ஓகே. தென் ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணாததால தான் நெறைய பேர் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. நீங்க வந்து ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. ஷார்ட் ஹேண்ட் நம்ம வந்து எழுத தான் போறோம். அங்க போயிட்டு. பெரும்பாலான ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடியோ மட்டும் போட்டு ஸ்பீடு போட்டு எழுதி பார்ப்பாங்க. ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா எக்ஸாம்ல போய் டைரக்ட்டா எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 3 ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷனாச்சும் வந்து என்ன பண்ணணும்னா, ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி இந்த மாரி மிஸ்டேக்ஸ நோட் பண்ணணும். அப்பதான் வந்து எக்ஸாம் பாஸ் பண்றது நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரிங்களா? இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இப்படி நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறப்ப, உங்களுக்கு ஒரு அடுத்த எக்ஸாம்க்கு எப்படி பிரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஷார்ட் ஹேண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? லாஸ்ட்டா ஒண்ணு சொல்லணும். ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் இருக்குன்ற பட்சத்தில, ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் தான் நாம இப்போ இந்த மெத்தட் படி ஃபாலோ பண்ண முடியும். செகண்ட் பேப்பர் வந்து அவங்க போட்டிருக்கிற மார்க் தான். அது ஒரு ஃபார்மேட் படி நீங்க எழுதுனீங்கன்னா, ஆவரேஜா 50லேருந்து 70 இந்த மார்க் வந்து போட்டுருவாங்க. அத விட நீங்க வந்து கம்மியா எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஃபார்மேட் சரியா இல்லன்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்லன்னா நீங்க சரியான டேட்டா வந்து எழுதலன்னு அர்த்தம். செகண்ட் பேப்பர் பொறுத்தவரைக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் இந்த மெத்தட் படி நீங்க வந்து ப்ராப்பரா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ. நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். பாய்.